தடுப்பூசியும் சர்ச்சை அரசியலும், ஆளும் கட்சிக்கு அலர்ஜி தருவது எது? கோவிட் தடுப்பூசி குறித்து நாட்டில் இப்போ பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்தியாவின் தடுப்பூசியை கேள்விக்குறியாக்க சில மேலை நாடுகள் சதி செய்து வராங்க. ஆனால் அந்த நாடுகளுடைய தடுப்பூசிகளே பக்க விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியவை அப்படிங்கிறதால இந்த பிரச்சனையை அரசியலாக்கி நடமாட விட பார்க்குறாங்க அந்த நாடுகள். சரி, இப்போது தடுப்பூசி பற்றி டாக்டர் ஃபருக் அப்துல்லா என்பவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் ஃபருக் அப்துல்லா தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருப்பதை இப்போ நம்ம விரிவாக நாம் பார்க்கலாம். கோவிஷீல்டு தடுப்பூசி குறித்த விளக்கம், சிறிய ரீகேப். அதாவது கொரோனா பெருந்தொற்று 2020ஆம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து 2022ஆம் ஆண்டு தொடக்கம் வரை ஆதிக்கம் செலுத்திச்சு வந்துச்சு. கொரோனா பெருந்தொற்று கொரோனா வைரஸ் குடும்பத்தினுடைய புதிய சார்ஸ் வகை 2 அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்பட்டது. இந்த தொற்றுக்கு எதிராக 3 முக்கிய வகைகளில் தடுப்பூசிகள் கண்டறியும் பணிகளாக தொடங்கப்பட்டது. பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனமும் இணைந்து வேக்செர்வியா அப்படிங்கிற வெக்டார் வகை தடுப்பூசியை உண்டாக்கும் முயற்சியில் இறங்கினாங்க. ரஷ்யாவினுடைய கேமாலயா நிறுவனம் ஸ்புட்னிக் தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. ஃபைசர் மற்றும் மாடர்னா முதலிய நிறுவனங்கள் மெசஞ்சர் RNA தொழில்நுட்பம் மூலமாக தடுப்பூசியில் உருவாக்கக்கூடிய பணியை உண்டாக்கும் முயற்சியில் இறங்கினாங்க. இந்தியாவில் கோவேக்சின் என சொல்லக்கூடிய என்ற பெயரில் வைரஸ் செயலிழக்க செய்து உருவாக்கப்படும் தடுப்பூசியை பாரத் பயோடெக் நிறுவனம் ICMRம் இணைந்து உருவாக்கினாங்க. சீனாவும் தன்னுடைய பங்குக்கு செயலிழக்க செய்த வைரஸ் தொழில்நுட்ப தடுப்பூசியை உருவாக்கினாங்க. டிசம்பர் 2020 தொடங்கி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் ஃபைசர் மாடர்னா தடுப்பூசிகளாக வழங்கப்பட்டது. இந்தியாவில் வேக்செர்வியா தடுப்பூசியை கோவிஷீல்டு என்னும் பெயரில் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயாரித்தாங்க. நிகழும் அரிதான பக்க விளைவுகளை தொடர்ந்து மருத்துவ அறிவியல் உலகம் ஆய்வுகள் மூலமாக அறிக்கைகள் மூலம் வெளிப்படுத்தினாங்க. அதில் மெசஞ்சர் RNA தொழில்நுட்பம் மூலமாக உண்டாக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு அரிதாக இதய தசை அழற்சி ஏற்படுகிறது அப்படின்னு வெக்டார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உண்டாக்கப்பட்ட தடுப்பூசிகளுக்கு அரிதாக ரொம்ப ரேராக இரத்த உறைதல் தன்மையை அதிகமாக்கும், இரத்த நாளங்களில் இரத்த கட்டிகளை ஏற்படுத்தும் பக்க விளைவுகள் உண்டு அப்படின்னு மருத்துவ அறிவியல் ஆய்வறிக்கையில் தொடர்ந்து வெளியிடப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேராக தீவிர பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. அதனால் தடுப்பூசிகளினால் ஏற்படும் பலன் பாதகத்தை விட அதிகமாக இருப்பதால் தடுப்பூசி பெறவே வலியுறுத்தினாங்க. இந்தியாவை பொறுத்தவரை சுமார் 200 கோடி தடுப்பூசி டோஸ்கள் போடப்பட்டது. இதில் 90 விழுக்காடுக்கு மேலே கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் மக்களிடையே 1,00,000 பேருக்கு போட்டால் 0.2 பேருக்கு, அதாவது ஒரு நபர் அப்படிங்கிற அளவில் கூட நேராத அளவு ரொம்ப ரேரான இந்த இரத்த உறைதல் நிகழ்வில் மூளைக்கு செல்லும் சிறை, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சிறை, கால்களில் உள்ள அழற்சிறை ஆகியவற்றில் பெரும்பான்மை கட்டிகள் ஏற்பட்டிருக்கு. சிறுபான்மையாக தமனிகளில் கட்டிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு டாக்டர் ஃபருக் அப்துல்லா விவரமாக எடுத்துரைக்கிறார். இந்த மாதிரி மருத்துவ உலகம் தொடர்ந்து தடுப்பூசியினால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் பக்க விளைவுகளை சீர்தூக்கி பார்த்து தொடர்ந்து வெளிப்படையாக பேசி வருது. இதில் மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அப்போ ஏன் இப்போது இந்த கோவிஷீல்டு பக்க விளைவுகள் தலை தூக்கி இருக்கு? இது பிரிட்டனில் கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய அரிதான பக்க விளைவான இரத்த உறைதலுக்கு உள்ளான சகோதரர் ஒருவருக்கு அஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்துக்கும் இடையே 2021 மத்தியிலிருந்து நடக்கக்கூடிய வழக்கில் 2023ஆம் ஆண்டு அத்தகைய இரத்த நாள அடைப்புக்கு எங்களது தடுப்பூசி காரணமாக இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி வாதிட்ட அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் இப்போ இத்தகைய இரத்த உறைதல் நிகழ்வுக்கு அரிதாக நிகழக்கூடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால தான் பிரச்சனை பெருசாக்கப்பட்டிருக்கு. தடுப்பூசி போட்டால் பக்க விளைவுகள் ஏற்படுவது சகஜம்தான். இது பெரியம்மை தடுப்பூசியிலிருந்து அனைத்திற்கும் பொருந்தும். ஆனால் இந்த விளைவுகள் ரொம்ப ரேராகவே நிகழ்வதாகும். அதனால் கோவிட் பெருந்தொற்றினால் பல லட்சம் பேர் சாவதை தடுக்க தடுப்பூசி ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். மருத்துவ உலகம் அதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் அரசியல் செய்ய எத்தனையோ விஷயங்கள் இருக்க நம்முடைய மருத்துவர்களுடைய கண்டுபிடிப்பை கொச்சைப்படுத்தும் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற பிரச்சனைகளை முன்வைத்தாலே ஆளும் கட்சிக்கு அது அலர்ஜி ஆகிடும்.
பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால் தடுப்பூசியை பிடித்து கொண்டு தடுமாற தேவை கிடையாது.